அதாவது நம்ம அன்றாட வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சும்மா நின்னு அந்த காலையோட அமைதியை உணர்றது, மூச்சை கவனிக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு இது சொல்லுது. இதை கொஞ்சம் விரிச்சு பார்க்கலாமே. உங்க ஒவ்வொரு நாளையும் அமைதியா கவனமா தொடங்க இது ஒரு நல்ல வழியா இருக்கலாம். ஆமா, இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, காலை நேரத்துல நம்ம மனநிலை எப்படி இருக்குதோ அதுதான் அன்னைக்கு முழுக்க நம்மள வழிநடத்தும்னு இந்த வழிகாட்டுதல் சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். சும்மா அமைதியா இருக்கிறது மட்டும் இல்லாம ஆழ்ந்த சுவாசம் எடுக்கிறது, அப்புறம் மனசுக்குள்ள சில காட்சிகளை கொண்டு வர்றது மாதிரியான ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த நுட்பங்களையும் இது சொல்லுது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு மலை அடிவாரத்துல நிக்கிறதா, சுத்தமான காத்து, இளஞ்சூரியன், இதெல்லாம் கற்பனை பண்றது. அந்த கற்பனைகள் உண்மையிலே ரொம்ப ஆழமா இருக்குது. பறவைகளோட சத்தம், அந்த நீரோடையோட சலசலப்பு, இந்த மாதிரி இயற்கையோட ஒலிகளை கேளுங்கன்னு சொல்றாங்க. இந்த சூழல் உங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு உணர்வை, நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க, அப்புறம் ஒரு அமைதிய, நீங்க அமைதியா இருக்கீங்க, அந்த கணத்துல முழுசா இருக்கிற உணர்வை, நீங்க இங்க இருக்கீங்க எப்படி கொடுக்கும்னு உணர வைக்குது. ஆமா, அந்த பிரசன்ஸ் அந்த நொடியில இருக்கிறது. அப்புறம் உடலை மெதுவா நீட்டி அசைக்கிறது, பூமியிலிருந்து மலையிலிருந்தும் ஒரு சக்தி வர்ற மாதிரி உணர்றது, இதெல்லாமும் கூட அதுல இருக்கு. கரெக்ட். இந்த கற்பனை பயிற்சிகளோட நோக்கம் நம்மள அந்த நொடியில நிறுத்துறது மட்டும் இல்ல, நமக்கும் இயற்கைக்கும் உள்ள அந்த இயல்பான தொடர்பை திரும்ப ஞாபகப்படுத்துறது தான். உண்மைதான். அதுல ஒரு வரி வருது பாருங்க, நிறுத்தி நிதானிக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த இடம் உங்களுக்கு சொந்தமானதுன்னு. அது ரொம்ப ஆழமான வரி. அதாவது நமக்கு அமைதி தேவைப்படும் போது நம்ம மனசுக்குள்ள திரும்பி போகக்கூடிய ஒரு இடம் இது. சரி, ஆமா. அதோட அந்த சுவாச பயிற்சி நன்றி உணர்வை உள்ள இழுத்து பாரமான எண்ணங்களை, அதாவது எதுவும் கனமா இருந்தாலும் அதை வெளியே விடுறது, இது மன அழுத்தத்தை குறைக்க ஒரு நேரடி வழி மாதிரி இருக்கு. யோசிச்சு பார்த்தா இது மனசை சுத்தப்படுத்துற ஒரு எளிமையான டெக்னிக். மலைய போல உறுதியான மனம், நதிய போல தடையில்லாம ஓடுற இதயம், இந்த உருவகங்கள் எல்லாம் மனசை தொடுது இல்லையா? ஆமா ஆமா. அது வெறும் கவிதை வரிகள் மாதிரி இல்ல, நாம எப்படி வாழணும்னு நினைக்கிறோங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் மாதிரி இருக்கு. சுத்தி இருக்கிற மரம், செடி, கொடி, வானம், பறவைங்க, இது எல்லாத்துக்கூடயும் நாம இணைஞ்சிருக்கோம், தனியா இல்ல. யூஆர் நாட் செப்பரேட்னு சொல்றது உண்மையிலே இது ரொம்ப ஆழமான கருத்து. கரெக்ட். அந்த ஒன்றிணைதல் உணர்வு அது ஒரு பெரிய அமைதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆமா. அப்புறம் பாருங்க, இந்த அமைதியான நிலையிலிருந்து நம்ம அன்றாட வேலைகளுக்கு எப்படி திரும்புறதுன்றதையும் இது அழகா சொல்லுது. ஆமா, அந்த டிரான்சிஷன். மெதுவா கண்ணை திறந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு சின்ன புன்னகையோட நாளை ஆரம்பிக்கிறது. இது அந்த அமைதிய அவசரப்படாம நம்ம யதார்த்த வாழ்க்கைக்கு கொண்டு வர மாதிரி. சரி. மலையோட வலிமை, காட்டோட அமைதி, நீரோடையோட புத்துணர்ச்சி, இதையெல்லாம் கூடவே எடுத்துட்டு போங்கன்னு சொல்றது. அந்த உணர்வை நாள் முழுக்க வச்சுக்க ஒரு ரிமைண்டர் மாதிரி. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது, இந்த இயற்கையோட குணங்களை நம்மளோட அன்றாட சவால்கள்ல எப்படி யூஸ் பண்றது? ஆக மொத்தத்துல இந்த வழிகாட்டுதல் பதிவு சில எளிய நினைவாற்றல் பயிற்சிகள், அப்புறம் ஆழ்ந்த சுவாசம், இயற்கையோட ஒரு மனப்பூர்வமான தொடர்பு, இது மூலமா ஒவ்வொரு நாளையும் அமைதியா வலிமையா நிகழ்கணத்துல வெளிப்போட தொடங்க ஒரு அழகான வழிய காட்டுது. நிச்சயமா பாதிக்குது. ஆமா. அப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நீங்க சந்திக்க போற ஏதோ ஒரு வேலையில இல்ல ஒரு சூழ்நிலையில இந்த வழிகாட்டுதல்ல சொன்ன மாதிரி மலையோட அந்த அசைக்க முடியாத உறுதியையோ இல்ல நீரோடையோட அந்த தடையற்ற ஓட்டத்தையோ கொஞ்சம் நனவோட பயன்படுத்த முயற்சி செஞ்சா அந்த அனுபவம் எப்படி மாறும்? நல்ல கேள்வி. இந்த காலை நேர எண்ணங்களுக்கும் நம்ம அன்றாட செயல்களுக்கும் இருக்கிற தொடர்பை நீங்களே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. இந்த அமைதி உங்களுக்குள்ள சில புதிய பதில்களை கொண்டு வரலாம். வணக்கம்.